நான் சொன்னேன்ப்பா ட்ரிபிள்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ப்பா, எனக்கு அது பிடிக்காது, அதுவும் எனக்கு வராதுப்பா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லாம். அவர் அப்படிலாம் பேசாத, சின்ன வயசுலேயே உனக்குள்ள எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை நான் பார்த்தேன். நான் சரிட்டப்பா எனக்குள்ள எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை பார்த்துட்டியா? எங்கே பார்த்த அப்படின்னா அவர் சொல்கிறாரு, 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது வீட்டில் டிவி ரிப்பேர் ஆயிரும், ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு டென்ஷனாக போய் நான் பக்கத்து ரூமில் உட்காருவேன், எல்லா தடவையும் நீ அதை ரிப்பேர் பண்ணிடுவ. அப்போயே நோட் பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா சார், சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு டிவி தான் சார் இருக்கும், ஓகேங்களா? அப்போ கேபிள் கனெக்ஷன் ஒன்று இருந்துச்சு. இப்போ தான் செட்டாப் பாக்ஸ் இல்லையா ஸ்கூல் படிக்கும்போது. இந்த ஆள் 7:30 மணி ஆனால் நியூஸ் பார்க்க ஆரம்பிப்பான் சார். எனக்கு நியூஸ் பார்க்குற ஆளையே பிடிக்காது, எனக்கு ரெஸ்லிங் பார்க்கணும். அதுக்காக பின்னாடி அந்த கேபிள் வேற அப்படி பிச்சு விட்டுருவேன் மேடம். இந்த ஆள் டிவியை 2 தட்டு தட்டிட்டு ஏன் ஒர்க் ஆக மாட்டேன் 2 உள்ளு குலுக்கிட்டு கோவமா போய் உள்ள உட்காந்துருவான். நான் டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டு, ஆஹா சூப்பர்ரா, அவன் அடி, அவனை சேரால் அடி, இவன் ராடர் குத்த, சம்முட்டி எடுத்து அவன் மண்டல சுருகு, பீரை குடிச்சு அவன் மூஞ்சில துப்பு. ஆஹா ஸ்டெஃபனி மெக்மேன் செமையா இருக்காளே. ஸ்டெஃபனி மெக்மேன் செமையா இருக்கான்னு பார்த்து என்னைய பார்த்து சம்பந்தமே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எனக்குள்ள இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணியிருக்காருங்க இவரு. இந்த கர்மா இஸ் பிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்போ நான் பண்ண பாவம் ட்ரிபிளியா வந்து என் தலையில் விழுந்தது. அந்த ஆள் அப்பயே கற்பனை பண்ணிட்டான், ஓ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் பெரிய ஆள் போல, பீகாரில் இருக்க கிராமத்துக்குலாம் வெளிச்சம் கொடுப்பான், ஜனாதிபதி மெடல் இவர் நெஞ்சில குத்துவாரு. அப்போ இவன் சொல்லவே இல்லை சார் என்கிட்ட. நான் மெடல் வாங்கினது ஏன் என்கிட்ட சொல்லல, என்கிட்டயாவது சொல்லியிருந்தா சொல்லியிருப்பேனே இல்லைன்னு. இது அப்பதான் அவருக்கு ஓப்பன் பண்றேன், யோ இது ரெஸ்லிங் பார்க்கறதுக்கு நான் பண்ணதையா. என்னையா சொல்ற, அப்போ நீ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா அப்படின்னாரு. இல்லை நான் ஃப்ராடு. அப்போ ட்ரிபிள்னாரு, இல்லை ட்ரிபிள் எக்ஸியா. அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. காசை கட்டியாச்சு மூடிட்டு போறாரு. ஏன்னா பேஷன்லாம் பேச முடியாது, எனக்கு பிடிச்சதை பண்ணோன்னா செருப்பால் அடிச்சிருவாங்க. ஏன்னா அடிக்கிறதுக்கு 3 செருப்பு வீட்டில் வச்சிருந்தேன். அந்த 4வது இங்கே தானே வச்சுருக்கீங்க, நான் அடிச்சு பிஞ்சிருச்சு அது வெளியே போட்டேன். அவர் தெளிவாக சொல்ற, காசை கட்டியாச்சு மூடிட்டு போ. அது காலேஜே கிடையாது, ஸ்கூல் முடிச்சு இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டேன் நான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு நல்ல டான் ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கு போய் பேரண்ட்ஸை கூட்டுவா, ஹேர் வளர்த்துருக்கு போய் பேரண்ட்ஸை கூட்டுவா, அசைன்மெண்ட் முடிக்க போய் பேரண்ட்ஸை கூட்டுவா, ஹே பேரண்ட்ஸை கூட்டுவா. எதுக்கியா ஏதா நீ பண்ணிருப்ப, நீ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸை கூட்டுவா, அதுக்கு போய் கண்டுபிடிச்சு வைக்கிறேன். எங்கள் அப்பாலாம் பயந்து அலறுவார், டேய் என்னடா திரும்ப திரும்ப அங்கே கூப்பிடுறாங்க, ஏன்டா நீ டார்ச்சர் பண்ற, வேணாண்டா நான் வரலடா அப்படிமாரு. காசை கட்டியாச்சு மூடிட்டு வர்றேன். கட்டினல சொன்னல என்கிட்ட, இப்ப வா